IPL நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் வெள்ளை பந்தை அடிக்க தெரியாத நபரை போல விளையாடி விளையாடி சொற்ப ரன்களில் அவுட் ஆகி வந்தார். தற்போது டெஸ்ட் போட்டியில் சிவப்பு பந்தை பார்த்ததும் வெறிகொண்டு இங்கிலாந்து மண்ணில் விளையாடி கொண்டிருக்கிறார். தனக்கு பென் ஸ்டோக்ஸ் போடும் இரண்டாவது பந்தையே இறங்கி வந்து அடித்ததில் பந்து காற்றை பிய்த்துக் கொண்டு பவுண்டரியை கடந்தது. யார் அந்த வீரர் என்கிறீர்களா? அவர்தான் இந்தியாவின் புதிய துணை கேப்டனான ரிஷப் பண்ட். யார் இந்த ரிஷப் பண்ட்? ரிஷப் பண்ட் 1997 ஆண்டு அக்டோபர் 4 உத்தரகாண்ட் மாநிலம் ரூக்கி பகுதியில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் ராஜேந்திர பண்ட் மற்றும் சரோஜா பண்ட். ரிஷப்புக்கு 12 வயது இருக்கும் போது கிரிக்கெட் பயிற்சி மேற்கொள்வதற்காக தன் தாயுடன் வார இறுதி நாளில் டெல்லி பயணம் செய்தார். அங்குள்ள சொனட் கிரிக்கெட் பயிற்சி கூடத்தில் பயிற்சியும் பெற்றார். அச்சமயத்தில் தங்குவதற்கு பணமில்லாத காரணத்தால் ரிஷபும் அவரது தாயாரும் மோக்பா பகுதியில் குருத்வாரில் தங்கியிருக்கின்றனர். அந்த குருத்வாரில் போடப்படும் அன்னதானம் தான் பல நேரங்களில் ரிஷபுக்கு சாப்பாடு. ரிஷப் பட்டின் கோச் சின்ஹா 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான ராஜஸ்தான் அணியில் விளையாட வைக்க முயற்சி செய்தார். ஆனால் அது நடக்காமலே போனது. இப்படியாக அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை பயணம் இருந்திருக்கிறது. பண்டின் வாழ்க்கையை மாற்றியது டெல்லி அண்டர் 19 அணியில் அசாமுக்கு எதிரான ஆட்டத்தில் ரிஷப் பண்ட் முதல் இன்னிங்ஸில் 35 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 150 ரன்களும் குவித்தார். இதன் மூலம் அண்டர் 19 இந்திய அணியில் ரிஷப் பண்ட் இடம் பிடித்தார். இதன் பின் 2016 ஆண்டு நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை தொடரில் நேபாள் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ரிஷப் பண்ட் 18 பந்துகளில் அரை சதம் கடந்தார். இந்த ஆட்டத்திற்கு பின்புதான் ரிஷப் பண்டின் மீது அனைவரின் பார்வையும் திரும்ப தொடங்கியது. இதே போன்று நமீபியாவுக்கு எதிரான காலிறுதி ஆட்டத்தில் ரிஷப் பண்ட் 82 பந்துகளில் சதம் விளாசினார். இதில் 14 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடங்கும். ரிஷப் பண்டின் இந்த அதிரடி ஆட்டம் காரணமாக IPL தொடரில் டெல்லி அணி அதே நாளில் அவரை ஏலத்தில் தேர்வு செய்தது. இதுபோன்று நவம்பர் மாதம் 2016 ஆண்டு ஜார்க்கண்ட் அணிக்கு எதிராக விளையாடிய ரிஷப் பண்ட் 48 பந்துகளில் சதமடித்து சாதனை படைத்தார். இந்த அதிரடி ஆட்டங்கள் காரணமாக ரிஷப் பண்ட் இந்திய அணிக்குள் சூறாவளி போல் நுழைந்தார். IPL தொடரில் பண்ட் டெல்லி அணியின் கேப்டனாகவும் வளர்ந்தார். குறிப்பாக சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் பந்த் 63 பந்துகளில் 128 ரன்கள் குவித்தார். இதுபோன்று குஜராத் லைன்ஸ்க்கு எதிரான ஆட்டத்தில் 43 பந்துகளில் 97 ரன்கள் விளாசினார். ரிஷப் பண்ட் 2017 ஆண்டு T20 கிரிக்கெட்டிலும் 2018 ஆண்டு டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட்டிலும் இடம் பிடித்தார். T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் ரிஷப் பண்ட் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார். தோனிக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணியில் சரியான விக்கெட் கீப்பர் கிடைக்கவில்லை என்ற சோகம் இருந்தது. இந்த நிலையை ரிஷப் பண்ட் மாற்றினார். அதன் பிறகு டெஸ்ட் கிரிக்கெட்டில் யாருமே நினைத்து பார்க்க கூட முடியாத பல சாதனைகளை படைத்தார். பொதுவாக இந்திய மைதானங்களில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரன் குவிப்பது என்பது பெரிய சவால் கிடையாது. ஆனால் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கீழ் வரிசையில் களமிறங்கி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா போன்ற மண்ணில் சதமடிப்பது என்பது யாராலும் முடியாத காரியம். அதனை பண்ட் செய்து காட்டினார். 34 டெஸ்ட் போட்டிகளை விளையாடியுள்ள ரிஷப் பண்ட் 2419 ரன்கள் அடித்திருக்கிறார். இதில் 6 சதம், 5 அரை சதம் அடங்கும். இதில் அவருடைய சராசரி 45. ஆனால் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ரிஷப் பண்ட் 30 போட்டிகளில் விளையாடி 865 ரன்கள் தான் அடித்திருக்கிறார். இதில் 1 சதம், 5 அரை சதம் அடங்கும். 68 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடி 1065 ரன்கள் பண்ட் அடித்திருக்கிறார். இதில் 3 அரை சதம் மட்டுமே அடங்கும். 3 வடிவ கிரிக்கெட்டையும் பார்க்கும் பொழுது டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிகச்சிறந்த வீரர் என்ற பெயரை பண்ட் எடுத்துள்ளார். ரிஷப் பண்ட் கிரிக்கெட் வாழ்க்கையிலேயே அவர் ஆடிய சிறந்த இன்னிங்ஸ் என்றால் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பிரிஸ்பன் காபா டெஸ்ட் போட்டிதான். பிரிஸ்பனில் உள்ள காபா மைதானத்தில் 1988 ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியா தோற்றதே கிடையாது. இந்த மைதானத்தில் இந்திய அணி கடைசி இன்னிங்ஸில் 328 ரன்கள் குவிக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தது. அப்போது ரிஷப் பண்ட் தனியாளாக நின்று 89 ரன்கள் குவித்து இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார். இதன் மூலம் 34 ஆண்டுகளுக்கு பிறகு காபா மைதானத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய முதல் அணி என்ற பெருமையை இந்தியா பெற்றது. அதே தொடரில் சிட்னி டெஸ்ட் போட்டியில் 97 ரன்கள் குவித்து போட்டியை இந்தியா டிரா செய்யவும் உதவினார் ரிஷப் பண்ட். இந்த நிலையில் ஒருநாள் கிரிக்கெட்டிலும் பண்ட் அதே போல் ஒரு சாதனையை படைப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் 2022 டிசம்பர் மாதம் மிகப்பெரிய விபத்து ஒன்றில் பண்ட் சிக்கினார். இதில் பண்ட் உயிர் பிழைத்ததே பெரிய விஷயம் என்ற போது கிரிக்கெட் எல்லாம் அவர் இனி நினைத்து கூட பார்க்க முடியாது என்று மருத்துவர்கள் கூறினர்.
பண்ட் காலை வெட்டி எடுத்து மாற்று காலை அறுவை சிகிச்சை மூலம் பொருத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் மருத்துவர்கள் கூறினர். ஆனால் இதையெல்லாம் நினைத்து கவலைப்படாமல் தம்மால் மீண்டும் கிரிக்கெட் விளையாட முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார் ரிஷப் பண்ட். காலையில் எழுந்து பல் துவக்கி குளிப்பதை தமக்கு பெரிய சாதனையாக இருந்ததாக ரிஷப் பண்ட் தன்னுடைய கடினமான காலகட்டம் குறித்து பேசியிருக்கிறார். பண்டின் விபத்து காரணமாக 2023 உலகக்கோப்பை தொடரில் அவர் இடம் பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் பண்ட் தொடர் பயிற்சி செய்து தம்மால் மீண்டும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் தினமும் போராடினார். இதையடுத்து 2024 ஆண்டு IPL தொடரில் ரிஷப் பண்ட் டெல்லி அணிக்காக மீண்டும் விளையாடினார். இதில் 14 போட்டிகளில் விளையாடிய ரிஷப் பண்ட் 446 ரன்கள் குவித்தார். இதன் மூலம் தன்னுடைய உடல் தகுதியையும் ஃபார்மையும் நிரூபித்ததால் ரிஷப் பண்ட்டுக்கு T20 உலகக்கோப்பையில் இடம் கிடைத்தது. இதில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக பண்ட் விளையாடினார். இதில் 8 போட்டிகளில் விளையாடிய ரிஷப் பண்ட் 171 ரன்கள் எடுத்தார். இந்திய அணி T20 உலகக்கோப்பை வென்ற பிறகு பண்ட்டுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட வாய்ப்பு தேடி வந்தது. வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் இந்தியா தடுமாறிய போது ரிஷப் பண்ட் இரண்டாவது இன்னிங்ஸில் சதம் விளாசி தன்னுடைய டெஸ்ட் கம்பேக்கை உறுதி செய்தார். அது மட்டுமல்லாமல் 2025 ஆண்டுக்கான IPL ஏலத்தில் வரலாறு காணாத அளவிற்கு விலை போனார் ரிஷப் பண்ட். 27 கோடிக்கு லக்னோ அணி அவரை வாங்கியது. ஆனால் IPL-இல் பெரிதாக அவர் சோபிக்கவில்லை. கடைசி ஆட்டத்தில் ஒரு சதம் அடித்தார். ஆனால் முழு தொடரையும் சேர்த்து வைத்து பார்த்தால் ரிஷப் பண்ட் பர்ஃபார்மன்ஸ் T20-இல் சிறப்பாக இல்லை. இந்திய அணி கடந்த ஆண்டு டெஸ்ட் தொடர்களில் தொடர்ந்து தோல்வியை தழுவி வந்ததால் ரோஹித்தும் கோலியும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து ரிஷப் பண்ட் இந்திய டெஸ்ட் அணியின் துணை கேப்டனாக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான முதல் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் முதல் இன்னிங்ஸிலேயே அலட்சியமாக சதம் அடித்து விட்டார் பண்ட். இங்கிலாந்து மண்ணில் மட்டும் 3 முறை சதம் அடித்து விட்டார் நம் ஸ்பைடி ரிஷப் பண்ட்.